Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நாம koduva மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஒரு 5 ல இருந்து 6 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம கடுகு, உளுந்து, சோம்பு, வெந்தயம் எல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது கூட நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயத்தை நம்ம மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி விழுத அரைச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கி அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. நம்ம நிறைய விதமான மீன் குழம்பு வச்சுருக்கோம். ஒவ்வொரு மீன் குழம்பும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிற இந்த மீன் குழம்பும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா இதை வதக்கிடலாம். இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு விதமான வாசனை வரும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 2 கீத்து அளவுக்கு தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்த்ததுனால பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா உங்களுக்கு திக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே ஃபஸ்ட்டில் வைங்க. நம்ம மண் கடாயில் சேர்க்கும் போது இன்னும் சீக்கிரமாகவே கெட்டியாகிடும். அதனால் நல்லா கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிக்க வரப்போகுது. நம்ம அந்த டைமில் ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். இந்த மிளகாய் வாசனை எல்லாமே நல்லா போகணும். அந்தளவுக்கு இதை கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கலந்து விடலாம். இது நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. நம்ம கொடுவா மீனை ஏற்கனவே சுத்தம் பண்ணி நல்லா மஞ்சள் தூள் போட்டு அலசி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நான் மீன் சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிடுறேன். பார்த்திங்கனாலே தெரியும் எண்ணெய்லாம் நல்லா மிதந்து வருது. இது லைட்டாக கொதிக்கட்டும். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான கொடுவா மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கொடுவா மீன் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.